ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. இது ஆகஸ்ட் 8, 2016 இரவு 9 மணி. அந்த ஒரு டைம்ல சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸ் சேலம்ல இருந்து சென்னை எக்மோரை நோக்கி புறப்பட தயாரா இருக்கு. அப்படி புறப்பட தயாரா இருக்கிற அந்த ட்ரெயின்ல பயணிக்கக்கூடிய பயணிகள் எல்லாருமே அவங்க சீட்ல போய் உட்கார்றாங்க. ட்ரெயினோட லோக்கோ பைலட்டும் வழக்கமான தன்னோட ரொட்டீன்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அந்த கார்டு இருக்காரு பாத்தீங்கன்னா, அவரு எல்லா பயணிகளும் அவங்களோட கம்பார்ட்மெண்ட்ல ஏறிட்டாங்க. அப்படி ஏறிட்டாங்க அப்படின்னா நம்ம சிக்னல்ல கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி புறப்பட தயாரா இருக்கிற இந்த சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸ் பத்தி சொல்லணும்னா, இது ஒரு ரெகுலரான பேசஞ்சர் ட்ரெயின். இந்த ஒரு ட்ரெயின் டெய்லியுமே சேலத்துல இருந்து கிளம்பி 14 ஸ்டேஷன்ஸ் கடந்து அடுத்த நாள் காலையில சென்னை எக்மோரை வந்து அடையும். சோ இதுதான் இந்த சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸோட ரொட்டீனான விஷயமே. அப்படிப்பட்ட இந்த ரெகுலர் பேசஞ்சர் ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா அன்னைக்கு டேல 2 எக்ஸ்ட்ரா பார்சல் கோச்சஸ் அட்டாச் பண்றாங்க. அதாவது எக்ஸ்ட்ரா 2 ரயில் பெட்டி அட்டாச் பண்றாங்க. அந்த 2 ரயில் பெட்டி முழுக்க 226 உடன் பாக்ஸஸ் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கவர்மெண்டால சீல் பண்ணப்பட்டு அந்த ரயில் பெட்டிகள்ல ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. அப்படி அந்த உடன் பெட்டிகளுக்குள்ள என்னடா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த எல்லா உடன் பெட்டிலையுமே 100 ரூபாய், 200 ரூபாய், 1000 ரூபாய் நோட்டுகள் கட்டு அந்த பெட்டிகளுக்குள்ள அடுக்கி வைக்கப்பட்டு அது கம்ப்ளீட்டா சீல் பண்ணப்பட்டு தான் அந்த 2 ரயில் பெட்டிகளுக்குள்ள ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. அதோட மொத்த மதிப்பு 1 கோடி 2 கோடி இல்லைங்க, கிட்டத்தட்ட 342 கோடி. அதுக்காக இந்த ரூபாய் நோட்டுகள் எல்லாமே புது நோட்டுகள் அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. சாயில்டு நோட்ஸ்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதாவது கிழிஞ்ச அழுக்கு படிஞ்ச இல்லாட்டா இதுக்கு மேல இந்த நோட்டை யூஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரியான நோட்டுகள் தான் அந்த 226 மரப்பட்டியல அடைக்கப்பட்டு கவர்மெண்ட் சீல் பண்ணவும் பட்டிருக்கு. இப்படிப்பட்ட பழைய கிழிந்த அழுக்கு படிந்த நோட்டுகள்லாம் சேலத்துல இருந்து மட்டும் கலெக்ட் பண்ணப்பட்டது கிடையாது. தமிழ்நாட்டோட வெவ்வேறு பகுதிகளில் இருந்து கலெக்ட் பண்ணப்பட்டு தான் இந்த மாதிரி பெட்டியில் அடைக்கப்பட்டு மொத்தமா அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. அது ஏன்டா இந்த மாதிரி பழைய கிழிந்த அழுக்குப்படுத்த நோட்டெல்லாம் கலெக்ட் பண்ணணும், இதை எதுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அதுக்கும் காரணம் இருக்கு. இந்த பழைய கிழிந்த அழுக்குப்படுத்த நோட்டுகள் எல்லாத்தையுமே மொத்தமா கொண்டு போய் சென்னையில் இருக்கிற ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கும் பாத்தீங்கன்னா, அவங்ககிட்ட போய் ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த நோட்டுகள் எல்லாத்தையுமே கரெக்டா செக் பண்ணி எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்றத கரெக்டா வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கு ஈக்குவலான நியூ நோட்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா, அதாவது புதிய ரூபாய் நோட்டுகள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ரூபாய் நோட்டுகள் அனுப்பி விட்டுருவாங்க. அதுக்கடுத்து இந்த பழைய கிழிந்த அழுக்குப்படுத்த நோட்டுகள் எல்லாத்தையுமே அவங்க டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. அதுக்காக தான் பாத்தீங்கன்னா இந்த 2 பார்சல் கோச்சஸ்லயே 342 கோடி ரூபாய் நோட்டுகளை ஏத்தி அந்த கோச்சஸை சீல் பண்ணவும் செய்றாங்க. சீல் பண்றதோட மட்டும் இல்லாம இந்த 2 கோச்சஸை பாதுகாக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 18 போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த 2 ரயில் பெட்டிகளுக்கு பக்கத்துல இருக்கிற கம்பார்ட்மெண்ட்ல பாதுகாப்புக்காக அனுப்பிவிடவும் செய்றாங்க. அதாவது இந்த நோட்டுகளை சேலத்துல இருந்து சென்னை எக்மோருக்கு கொண்டு போய் அங்கிருந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அபிஷியல்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்ககிட்ட பாதுகாப்பா ஒப்படைக்கிற வரைக்கும் இந்த நோட்டுகளை பத்திரமா பாத்துக்கிறது தான் இந்த 18 போலீஸ் ஆபீசர்ஸோட வேலையேவோ. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கார்டு பாத்தீங்கன்னா எல்லா பர்சன்டேஜும் ட்ரெயின்ல ஏறிட்டாங்க அப்படின்ற செக் பண்ணிட்டு இருந்தாரு பாத்தீங்கன்னா. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் இந்த பார்சல் கோச்சஸ்ல இருக்கிற எல்லா பேக்கேஜஸும் கரெக்டா இருக்கான்றத செக்யூரிட்டிக்காக அந்த போலீஸ்காரங்களும் செக் பண்ணிடுறாங்க. ஒன்ஸ் அவங்க செக் பண்ணி செக்யூரிட்டிக்காக இருக்கிற போலீஸும் பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல ஏறிடுறாங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா பார்சல் கோச்சஸ்லயும் பாத்தீங்கன்னா எல்லா பேக்கேஜஸும் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அதுக்கடுத்து பர்சன்டேஜஸும் அவங்களோட சீட்ல ஏறி உட்கார்ந்துட்டாங்க. அதுக்கடுத்து செக்யூரிட்டிக்காக வந்த செக்யூரிட்டி போலீஸஸும் பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்தாங்க இல்லையா. சோ இப்படி எல்லாருமே பெர்ஃபெக்ட்டா ஏறிட்டாங்க அப்படின்றது கார்டுக்கு தெரிஞ்ச உடனே ட்ரெயினை இப்போ எடுக்கலாம் அப்படின்னு சிக்னலும் கொடுக்குறாரு. சோ ஒன்ஸ் இந்த சிக்னல் கிடைச்ச உடனே ட்ரெயின் பாத்தீங்கன்னா சேலத்துல இருந்து சென்னையை நோக்கி புறப்பட ஆரம்பிக்குது. அப்படி புறப்பட்ட உடனே ட்ரெயின்ல என்ன பர்சனல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பாதி பேர் அவங்க ரிலேட்டிவ்க்கு டாட்டா கட்டுவாங்க, பாதி பேர் பாத்தீங்கன்னா கொண்டு வந்த சாப்பாடை பிரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா அவங்க கையில வச்சிருக்க மொபைல் போனை நோண்ட ஆரம்பிப்பாங்க. வேறு சில பேர் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கவங்க கூட பேசிட்டு இருப்பாங்க. இந்த எல்லா விஷயங்களும் அன்னைக்கு டேல அந்த ட்ரெயின்ல நடந்துட்டு இருந்துச்சு. அப்படி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறப்ப அந்த 2 பார்சல் கோச்சஸ்க்கு பாதுகாப்பா வந்துட்டு இருந்த 18 போலீஸ் ஆபீசர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க ரொம்ப கண்ணும் கருத்துமா அந்த பார்சல் கோச்சஸ்ல எவனும் கை வச்சிட கூடாது அப்படின்றதுக்காக அலர்ட்டா இருந்தாங்க. ஆனா என்னதான் அவங்க எவ்வளவோ அலர்ட்டா இருந்தாலும் அந்த ட்ரெயின் அன்னைக்கு கொள்ளையடிக்கப்பட போகுது அப்படின்றது அந்த டைம்ல அங்க போலீஸ் ஆபீசர்ஸ் யாருக்குமே தெரியாது. சன்னிக்கிடையில அந்த ட்ரெயின்ல ரெகுலரான பேசஞ்சர்ஸ் தாண்டி கொஞ்சம் வினோதமான வித்தியாசமான ஆட்களும் ஏற போறாங்க. அதுலயும் அவங்க நார்மலான பேசஞ்சர்ஸ் மாதிரி ட்ரெயினோட கோச்ல இருக்கிற வாசப்படி வழியா உள்ள போக போற ஆட்கள்லாம் கிடையாது. அதற்கு மாற ட்ரெயினோட ரூஃப் டாப் இருக்கும் பாத்தீங்கன்னா, அதாவது மேற்புற கூரை இருக்கும் பாத்தீங்கன்னா, அதுல ஏற போற திருடர்களா அவனுங்க இருக்க போறாங்க. அவனுங்க தான் அன்னைக்கிடையில இந்த ட்ரெயின்ல அட்டாச் பண்ணப்பட்ட 2 கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற பணக்கட்டுகள் இருக்கிற மரப்பெட்டிகள் இருக்கு பாத்தீங்கன்னா, அதுங்களை கொள்ளையடிக்க போறவங்களாவும் இருக்க போறாங்க. எஸ், இன்னைக்கு வீடியோல இந்தியாவில் நடந்த ஒரு மிகப்பெரிய ட்ரெயின் ராபரியை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ செம்ம த்ரில்லிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே நம்ம Facebook வாட்ஸ்அப் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். இப்படி சேலத்துல இருந்து புறப்பட்ட இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா மெல்ல மெல்ல ஆள் நடமாட்டமே இல்லாத ரிமோட் ஏரியாவை அடையுது. அப்படி ரிமோட் ஏரியா அடையிற அந்த ஒரு டைம்ல இந்த ட்ரெயின்ல இருந்து 2 பார்சல் கோச் இருக்கு பாத்தீங்களா, அந்த 2 பார்சல் கோச்ல ஒரு கோச்சோட கூரை மேல 5 திருடர்கள் எப்படியோ ஏறிறானுங்க. அப்படி அந்த பார்சல் கோச்சோட கூரை மேல ஏறின திருடர்களுக்கு நல்லாவே தெரியுது இந்த பார்சல் கோச்சுக்குள்ள கட்டுக்கட்டா பணம் இருக்கு. இது சேலத்துல இருந்து சென்னையை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்படி போறப்ப இந்த ட்ரெயின் விருத்தாச்சலத்துல நிக்கும். அங்கதான் பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயினோட டீசல் இன்ஜினை மாத்திட்டு எலக்ட்ரிக் இன்ஜினை அட்டாச் பண்ண
பண்ணுவாங்க. ஏன்னா சேலத்துல இருந்து விருத்தாச்சலம் வரைக்கும் இன்னும் ரயில்வே ட்ராக் எலக்ட்ரிஃபைடா மாத்தப்படல. சோ அதனால இந்த ட்ரெயின் சேலத்துல இருந்து விருத்தாச்சலம் வரைக்கும் டீசல் இன்ஜின் தான் ஓடி ஆகணும். ஒன்ஸ் விருத்தாச்சலத்தை அடைஞ்சிச்சுன்னா அங்க இருந்து இந்த ட்ரெயின் முழுக்க முழுக்க மின்சாரத்துல மட்டும் தான் ஓடும். சோ மின்சாரத்துல ஓடுது அப்படின்னாலே அந்த ட்ரெயினுக்கு மேல ஹை வோல்டேஜ் ஆன வயர்ஸும் எக்கச்சக்கமா போகும். அந்த இடத்துல தான் ட்ரெயினோட கூரைக்கு மேல யாருமே பயணிக்க முடியாது அப்படின்ற எல்லா விஷயங்களும் இப்ப அந்த பார்சல் கோச்சஸ் மேல நின்று இருக்கிற இந்த 5 திருடர்களுக்கும் நல்லாவே தெரியும். சோ அதனால இப்ப அந்த ட்ரெயினோட கூரை மேல உட்கார்ந்துட்டு இருக்கிற 5 திருடர்களோட நோக்கம் எல்லாமே ஒன்னாதான் இருக்கு. அதுதான் இந்த ட்ரெயின் விருத்தாச்சலத்தை அடைறதுக்குள்ள இந்த பார்சல் கோச்சோட ரூஃப் ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருக்க பணத்தை கொள்ளையடிக்கணும் அப்படின்றது. ஏன்னா விருத்தாச்சலத்தை அடைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ட்ரெயின்ல எலக்ட்ரிக் இன்ஜினை மாட்டிடுவாங்க. அதுக்கு மேல ட்ரெயினோட ரூஃப்ல இருந்தா அது இவங்க உயிருக்கு தான் ஆபத்து அமையும். சோ அதனாலதான் இப்ப டீசல் இன்ஜின்ல ஓடிட்டு இருக்கிற இந்த ட்ரெயினை விருத்தாச்சலத்தை அடைறதுக்குள்ள கொள்ளையடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்த பேட்டரியில எங்க கூடிய கட்டரை வச்சு அந்த பார்சல் கோச்சோட ரூஃப கட் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. அப்படி கட் பண்றப்ப ட்ரெயின் பாத்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்டா போயிட்டு இருக்குது. அப்படி ட்ரெயின் ஃபாஸ்டா போற அந்த சவுண்டே இவன் கட்டரை வச்சு கட் பண்ற இந்த ஒரு சவுண்டை யாருக்குமே கேட்க விடாம தடுக்கவும் செஞ்சிருது. அது மட்டும் கிடையாது, இந்த ட்ரெயின் எவ்வளவு ஃபாஸ்டா போனாலும் அந்த ஃபாஸ்ட்லயும் இவன் கை நடுக்கமே வராம அந்த ஒரு கட்டரை இருக்க புடிச்சுக்கிட்டு அந்த பார்சல் கோச்சோட ரூஃப கட் பண்ணிட்டே இருக்கானுங்க. அதுவும் ட்ரெயின்ல இருந்து தவறி விழுந்து இறந்துருவோம் அப்படின்ற பயம் துளி அளவு கூட இல்லாம தொடர்ந்து அந்த பார்சல் கோச்சோட ரூஃப கட் பண்ணிட்டே இருக்கானுங்க. இப்படியே டைமும் பாத்தீங்கன்னா மெல்ல மெல்ல கடந்துகிட்டே இருக்கு. இரவு 10:15 மணியும் ஆகுது. ட்ரெயினும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா விருத்தாச்சலம் ஸ்டேஷன் நோக்கி போயிட்டும் இருக்கு. அப்படி ட்ரெயின் விருத்தாச்சலத்தை நோக்கி போக போக இவனுடைய வேலையோட வேகமும் அதிகமாயிட்டே இருக்கு. ஏன்னா விருத்தாச்சலத்தை அடைறதுக்குள்ள இவங்க கொள்ளை அடிச்சே ஆகணும். சோ அதனாலே பயங்கர ஃபாஸ்டா அந்த பார்சல் கோச்சோட ரூஃப கட் பண்ணவும் செய்யறானுங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா சரியா 10:15 இருந்து 10:30 மணிக்குள்ள இவங்க அந்த பார்சல் கோச்சோட ரூஃப செவ்வக வடிவத்துல கட் பண்ணி எடுக்கவும் செய்யறானுங்க. அப்படி கட் பண்ணி முடிச்சோன்னே கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த கூரை மேல இந்த 5 திருடர்கள்ல 2 திருடர்கள் அந்த பார்சல் கோச்சஸ்குள்ள இறங்கவும் செய்யறானுங்க. அப்படி இவங்க இறங்குறதுக்கு சப்போர்ட் பண்ணும் விதமா அந்த கூரை மேல இருந்த மற்ற 3 திருடர்கள் ரோப்ப புடிச்சிட்டு நிக்கவும் செய்யறானுங்க. இப்படி இவங்க பணம் இருக்கிற அந்த ரயில் பெட்டிக்குள்ள என்டர் ஆயிட்டு இருக்கிற அந்த டைம்ல ட்ரெயின் பயங்கர ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. இன்னும் சிம்பிளா இந்த ராபரியை சொல்லணும் அப்படின்னா ஒரு ஹாலிவுட் படத்துல ட்ரெயின் ராபரி எந்த அளவுக்கு இன்டென்ஸா நடக்குமோ அந்த மாதிரி இந்த ராபரியும் அந்த டைம்ல இந்த ட்ரெயின்குள்ள நடந்துட்டும் இருக்கு. அந்த பார்சல் கோச்ல என்டர்ன 2 பேரும் பாத்தீங்கன்னா முதல் பண்ண வேலையை அந்த கோச்ல இருக்கிற பெட்டி இருக்கு பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற ஒரு பெட்டியை ஓபன் பண்ணி உள்ள நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பணம் இருக்கான்னு சொல்லிட்டு பாக்குறானுங்க. அப்படி பாக்குறப்ப அவனுக்கு எதிர்பார்த்த மாதிரியே அவங்க ஓபன் பண்ண அந்த மரப்பெட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா கட்டு கட்டா பணம் இருக்கு. அதை பார்த்த உடனே உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் வேற லெவல்ல கிரியேட் ஆகுது. நம்ம எதிர்பார்த்து வந்த மாதிரி இந்த 2 பார்சல் பெட்டியிலுமே இந்த மாதிரி எக்கச்சக்கமான பணங்கள் இருக்கு. இதை நம்ம இன்னைக்கு கொல்லி அடிச்சுட்டு வேற லெவல்ல என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் இடத்துல அவங்க கொண்டு வந்த ஒரு கைலியை விரிச்சு அந்த கைலியில அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ண பெட்டியில இருக்கிற பணங்கள் எல்லாத்தையும் கொட்டுறாங்க. அப்படி கொட்டினதுக்கு அப்புறம் அந்த கைலி நிறைய அதனாலேயே அடுத்து இருக்கிற 3 பெட்டியையும் ஓபன் பண்ணி அதுல இருக்கிற பணங்கள் எல்லாத்தையும் மொத்தமா அந்த கைலியில கொட்டுறானுங்க. அப்படி கொட்டினதுக்கு அப்புறம் அந்த கைலியை முடிச்சு போட்டு ஒரு பொட்டலம் மாதிரி தனியா தூக்கி வச்சிடறானுங்க. அப்படி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் அடுத்து இவனுங்க கொண்டு வந்த இன்னொரு கைலியையும் எடுத்து கீழே விரிச்சு வச்சு அதுலயும் பணத்தை கொட்ட ஆரம்பிக்கிறானுங்க. இவனுங்க ஒரு கைலியை கொண்டு வரல, இதுக்காகவே ஆல்ரெடி ப்ரிப்பேர்டா எக்கச்சக்கமான கைலிகளையும் கொண்டு வந்திருக்கானுங்க. அதுல 2வது கைலியை விரிச்சு இப்ப அடுத்தடுத்த பெட்டியில இருக்கிற பணங்களை தூக்கி கொட்டுறானுங்க. இப்படி இவனுங்க இதை செஞ்சுட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்துல ட்ரெயின் கொஞ்சமா விருத்தாச்சலத்தை நோக்கி நெருங்கி கொண்டே இருக்கு. இப்படி இந்த ட்ரெயின் விருத்தாச்சலத்தை நோக்கி நெருங்கிட்டு இருக்கு அப்படின்றது உள்ள பணத்தை எடுத்து ஆட்டையை போட்டு கையில கட்டிட்டு இருக்கிற அந்த 2 பேருக்கும் நல்லாவே தெரியுது. சோ அதனாலேயே எவ்வளவு ஃபாஸ்டா வேலையை செய்ய முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த கைலிகளை எடுத்து கீழே விரிச்சு பணங்கள் எல்லாத்தையும் கொட்டி மூட்டை கட்டி சைட்ல வைக்கிறாங்க. இப்படியே பாத்தீங்கன்னா 6 கைலியை விரிச்சு 6 கையிலையும் பணத்தை எல்லாத்தையும் கொட்டி மூட்டை கட்டி தனியா வைக்கிறாங்க. சோ இப்படி 6வது கையில பணத்தை வச்சு அதை மூட்டை கட்டி சைட்ல வைக்கிற அந்த சமயத்துல அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு மேல இருக்கிற 3 பேர் இருக்கானுங்க பாத்தீங்கன்னா அவருங்கிட்ட இருந்து கீழே சிக்னலும் வருது. இதுக்கு மேல நம்ம அந்த ட்ரெயின்ல இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா மாட்டிக்கிறோம், இதோட நம்ம நிப்பாட்டிட்டு இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் வருது. ஆனா இடத்த தான் மேல இருந்து இந்த மாதிரி சிக்னல் வந்தாலும் கீழே இருக்கிற 2 பேருக்கு பாத்தீங்கன்னா அத்தனை பெட்டி முழுக்க எக்கச்சக்கமான பணங்கள் இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் இப்படியே விட்டுட்டு போறதுக்கு மனசே இல்ல. சோ அடுத்தடுத்து கையில நிரப்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறானுங்க. இருந்தாலும் ட்ரெயினும் ஃபாஸ்டா போயிட்டு பேராசப்பட்டா கண்டிப்பா பெருநஷ்டம் ஆயிரும், இருக்கிற கையிலும் நம்மகிட்ட கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம இது வரைக்கும் உனக்கு மூட்டை கட்டி வச்சிருந்த கையில இருக்க பாத்தீங்கன்னா அந்த கையில எல்லாத்தையுமே கயிறு வழியா கட்டி அந்த கோச்சுக்கு மேல ரூஃப் டாப்ல உட்காந்துருக்கானுங்க பாத்தீங்கன்னா அந்த கூட்டாளிகள் 3 பேர் அவங்களுக்கு இதை அனுப்பவும் செய்யறானுங்க. அப்படி அனுப்பினோடனே இந்த ஒவ்வொரு கையிலையும் மட்டும் அந்த மேல இருக்கிற 3 பேரும் மொத்தம் 6 கையிலையும் மட்டும் மேல தூக்கி இழுத்துறானுங்க. அப்படி ஒன்ஸ் இழுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அதே கேர் அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போட்டு அந்த 2 கோச்சுக்குள்ள இருக்கிற கொள்ளக்காரங்களையும் ரூஃப் டாப்புக்கு பிடிச்சு இழுக்கவும் செஞ்சுறாங்க. அப்படி இந்த 2 பேரும் அந்த கோச்சோட ரூஃப் டாப்புக்கு இழுத்து அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின் விருத்தாச்சலத்துல இருந்து கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடி தான் போயிட்டே இருக்கு.
சோ இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெயின்ல இருந்துட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா மாட்டிக்கிறோம். சோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்த அந்த கெட்டவே பாயிண்ட் வரப்போது அந்த பாயிண்ட் வந்த உடனே நம்ம வெளியே குதிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அது என்னடா கெட்டவே பாயிண்ட் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவங்க கொள்ளையடிக்க வர்றப்பே பார்த்தா எந்த இடத்துல நம்ம அந்த ட்ரெயின்ல இருந்து வெளியே குதிக்கணும் அப்படின்றது ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்திருக்கானுங்க. அந்த ஒரு இடம் தான் வயலூர் ஓவர் பிரிட்ஜ். இந்த வயலூர் ஓவர் பிரிட்ஜ்ல போற அந்த ஒரு சமயத்துல பார்த்தா ஒரு சின்ன கர்வ் இருக்கும். அந்த கர்வ்ல இந்த ட்ரெயின் வளைஞ்சு போற சமயத்துல இந்த ட்ரெயினோட ஸ்பீடு கம்மியாகும் அப்படின்றது ஆல்ரெடி இவங்க கால்குலேட் பண்ணி வச்சிருந்தாங்க. சோ அதனாலேயே அந்த ட்ரெயினோட ஸ்பீடு கம்மியாற அந்த ஒரு இடத்துல இவனுங்க எல்லாரும் அடிச்ச பணத்தை கீழே தூக்கி போட்டு இவனுங்களுக்கு தப்பிக்கிறது தான் இவங்களோட அல்டிமேட் எய்மாவே இருந்துச்சு. இதுக்காகவே இவனுங்க தப்பிக்கணும்னு நினைக்கிற அந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இவங்களோட கூட்டாளிகளை நிப்பாட்டி வச்சு அங்க ஒரு வேனையும் நிப்பாட்டி வச்சிருந்திருக்கானுங்க. இப்போ இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்த அந்த ஒரு கெட்டவே பாயிண்ட் நெருங்குது மட்டும் அந்த ஒரு பாயிண்ட் அடையவும் செய்யுது. ஒன்ஸ் அடைஞ்ச உடனே இவனுங்க கொள்ளையடிச்ச அந்த கைலி மூட்டைகள் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை டக்கு கீழே தூக்கி எறியறானுங்க. அப்படி எரிஞ்ச உடனே அந்த ஒரு பாயிண்ட்ல ட்ரெயினோட ஸ்பீடு கம்மியா அந்த சமயத்துல டக்குன்னு இவனுங்க எல்லாரும் கீழே குதிச்சு அந்த ட்ரெயின்ல இருந்து தப்பிக்கவும் செய்யறானுங்க. அப்படி ஒன்ஸ் இவனுங்க எல்லாருமே அந்த ட்ரெயின்ல இருந்து குதிச்சு கீழே தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த சில நிமிடங்கள்ல இந்த ட்ரெயின் விருத்தாச்சலத்தை அடையவும் செய்யுது. அப்படி ஒன்ஸ் இந்த ட்ரெயின் விருத்தாச்சலத்தை அடைஞ்ச உடனே அந்த ட்ரெயின்ல இருக்கிற டீசல் இன்ஜினை ஸ்வாப் பண்ணி எலக்ட்ரிக்கல் இன்ஜின் மாற்றவும் செய்யறாங்க. சோ இதுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைமும் எடுக்குது. சோ அந்த ஒரு டைம்ல அந்த ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டுக்கு பாதுகாப்பா அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க வெளியே வந்து அந்த ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டையும் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி அவங்க எல்லாரும் அந்த கம்பார்ட்மெண்டோட வெளிப்புறத்தை செக் பண்ணி பாக்குறப்ப பெருசா எந்த விதமான டிஸ்டர்பன்ஸுமே அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்க மாதிரி இவங்களுக்கு தெரியல. ஏன்னா ட்ரெயின் ரன்னிங்ல இருக்கப்ப நம்ம ஸ்ட்ரீட்ல யாராச்சும் வந்து கொள்ளையடிப்பாங்களா அப்படின்னு கேட்டா லாஜிக்கா யோசிக்கிறப்ப யாரும் கொள்ளையடிக்க மாட்டாங்க இல்லையா? சோ அதனால வெளிப்புறமா ஜஸ்ட் பாக்குறப்ப பார்த்தா பெருசா எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி இருந்தனால போலீஸ் ஆபீசர்ஸ் அதை எதையுமே பெருசா கண்டுக்காம மறுபடியும் ட்ரெயின்ல ஏறிடுறாங்க. அந்த ட்ரெயின்லயும் பார்த்தா டீசல் இன்ஜின் ஸ்வாப் பண்ணப்பட்டு எலக்ட்ரிக்கல் இன்ஜின் மாட்டின உடனே அந்த ட்ரெயினும் விருத்தாச்சலத்துல இருந்து கிளம்பி முன்னோக்கி நகர ஆரம்பிக்குது. அப்படி நகரம் அந்த ட்ரெயின்ல உட்காந்துட்டு இருந்த அந்த பாதுகாப்புக்காக அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் யாருக்குமே தெரியாது ஆல்ரெடி அந்த பார்சல் கோச்ல இருந்து பணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டுருச்சு அப்படின்றது. அது அப்ப மட்டும் கிடையாது, அடுத்த நாள் அதிகாலை 4 மணிக்கு இந்த ட்ரெயின் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் அடையிற அந்த ஒரு சமயம் வரைக்குமே இந்த ட்ரெயின்ல இருக்கிற பணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டுருச்சு அப்படின்றது அந்த ரெண்டு பார்சல் கம்பார்ட்மெண்ட்டுக்காக பாதுகாப்புக்காக வந்த எந்த ஒரு போலீஸ் ஆபீசர்ஸ்க்குமே தெரியாம தான் இருக்கவே செஞ்சுச்சு. அதாவது கொள்ளையடிச்சு கிட்டத்தட்ட 4 மணி நேரங்கள் வரைக்கும் கூட இந்த ட்ரெயின் கொள்ளையடிக்கப்பட்டுருச்சு அப்படின்றது தெரியாம தான் இவங்க அந்த ட்ரெயின்குள்ளேயே உட்காந்து டிராவல் பண்ணிட்டும் வந்திருக்காங்க. அன்னைக்கிட்டே அதிகாலை 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் கரெக்டா எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் நிக்கவும் செய்து ஒன்ஸ் நின்ற உடனே அந்த ரெண்டு பார்சல் கோச்சுக்காக செக்யூரிட்டிக்காக வந்த போலீஸ் ஆபீசர்ஸ் 18 பேரும் பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின்ல இருந்து கீழே இறங்கி வந்து அந்த ரெண்டு பார்சல் கோச்சை சுற்றி பாதுகாப்புக்காக நிக்கிறாங்க. அதாவது புரோட்டோகால் படி அந்த ரெண்டு பார்சல் கோச்சில் இருக்கிற பணங்கள் எல்லாத்தையும் ஆர்பிஐ ஆபீசர்ஸ் வந்து எடுத்துட்டு போற வரைக்கும் இவங்க அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ரெண்டு பார்சல் கோச்சை சுத்தி பாதுகாப்புக்காக துப்பாக்கியோட அவங்க நின்றுட்டு இருக்காங்க. அப்படி அவங்க நின்றுட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்துல ஆர்பிஐ ஆபீசர்ஸும் வராங்க. அப்படி வந்து அவங்க ஃபர்ஸ்ட் பார்சல் கோச்சை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அப்படி ஓபன் பண்ணி பாக்குறப்ப உள்ள இருக்கிற எல்லா பெட்டிகளுமே செம்ம கிளீனா டச்சே பண்ணாத மாதிரி அங்கிருந்து அனுப்பப்படுறப்ப எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி சீல் வச்ச மாதிரி எல்லா பெட்டிகளும் இருக்கிறத பார்த்த உடனே அங்கிருந்து எல்லா பெட்டிகளுமே எடுத்து அங்கிருந்து கொண்டு போயிறாங்க. அப்படி கொண்டு போனதுக்கு அப்புறம் அடுத்த பார்சல் கோச்சை ஓபன் பண்றாங்க. அப்படி ஓபன் பண்ணி உள்ள போன உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிருது இந்த கோச்சில் எல்லாமே அன்யூசுவலா இருக்கு அப்படின்றது. எஸ், இவங்க ஓபன் பண்ணி உள்ள போன உடனே ஃபர்ஸ்ட் நோட் பண்ண விஷயமே அங்கிருந்த எல்லா பெட்டிகளும் சீராவே இல்ல. சில பெட்டிகள் அலங்கோலமா உடஞ்சுக்கிறதுக்கு அங்கங்க 15 ரூபாய் நோட்டுகள் செதறி கிடக்கு. அது மட்டும் இல்ல அந்த கம்பார்ட்மெண்டோட சீலிங்லயே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஓட்டையும் போடப்பட்டிருக்கத ஆர்பிஐ ஆபீசர்ஸ் பாத்துறாங்க. அதை பார்த்த உடனே அந்த ஆர்பிஐ ஆபீசர்ஸ் புரிஞ்சுக்கிறாங்க இந்த கம்பார்ட்மெண்ட் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத. இது அவங்களுக்கு மட்டும் கிடையாது, சேலத்துல இருந்து இந்த ரெண்டு பார்சல் கோச்சையுமே பாதுகாப்பா நம்ம இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டோம். உள்ள இருக்கிற எல்லா பணப்பெட்டிகளுமே சேஃபா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்த அந்த வெளியில இருக்கிற 18 போலீஸ் ஆபீசர்ஸுக்குமே இது தலையில இடியை இறக்குற மாதிரி ஒரு மாபெரும் அதிர்ச்சியை தான் கொடுக்கவே செய்யுது. ஏன்னா இவ்வளவு போலீஸ் ஆபீசர்ஸ் இருந்தும் எப்படி ஓடுற ட்ரெயின்ல வந்து இந்த கம்பார்ட்மெண்ட்ல ஓட்டையை போட்டு இவனுங்க கொள்ளையடிச்சுட்டு போனாங்க அப்படின்றதுதான் இப்போதைக்கு அங்க நின்றுட்டு இருந்த 18 போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இருந்த ஒரு மாபெரும் அதிர்ச்சியாவே இருக்கவும் செஞ்சுச்சு. இது அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் மட்டும் கிடையாது, அந்த எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனே பாத்தீங்கன்னா அந்த ஒரு சமயத்துல இந்த ஒரு சம்பவத்தை பார்த்து பேர் அதிர்ச்சியில மூழ்கி போயிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லியானோம். சோ ஒன்ஸ் ரயில் பெட்டி கொள்ளையடிக்கப்பட்டுச்சு அப்படின்றது தெரிஞ்ச உடனே எவ்வளவு பணம் கொள்ளையடிக்கப்பட்டது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆடிட் பண்ண சொல்றாங்க. அப்படி ஆடிட் பண்ணதுல கொண்டு வரப்பட்ட 343 கோடியில கிட்டத்தட்ட 5.78 கோடி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. சோ இதை கண்டுபிடிச்சா இந்த ரெண்டு பார்சல் கோச்சஸ்க்கு பாதுகாப்பா வந்த 18 போலீஸ் ஆபீசர்ஸ்கா இருந்தாலும் சரி, இல்ல இந்த பணத்தை சேஃபா ஆர்பிஐ பிரான்ச்சுக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்தை கலெக்ட் பண்ண வந்த ஆர்பிஐ ஆபீசர்ஸ்கா இருந்தாலும் சரி ஒரு உச்சகட்ட ஷாக்கிங்க தான் கொடுத்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் ஓடுற ட்ரெயின்ல இவ்வளவு பெரிய பணத்தை இந்தியால யாருமே கொள்ளையடிச்சது கிடையாது. சோ அப்படி இருக்கிறப்ப இந்த ட்ரெயின்ல கொள்ளையடிக்கப்பட்ட இந்த 5.78 கோடி பணம் கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய தலைவலியை கொடுக்க போகுது அப்படின்றத
அப்படின்றது அந்த சமயத்துல அங்க இருந்த எல்லாருக்குமே நல்லாவே புரிஞ்சுச்சு. அப்படி இவங்களுக்கு அந்த விஷயம் புரிஞ்ச அந்த ஒரு டைம்ல இந்த ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாமே ஹெட்லைனா வரவும் ஆரம்பிச்சிச்சு. அப்படி ஹெட்லைன்ல வந்த இந்த நியூஸ் இந்தியா ஃபுல்லாமே அதிர்ச்சி அலைகளை உருவாக்கவும் ஆரம்பிச்சிச்சு. இப்படி இந்தியா ஃபுல்லா பேரதிர்ச்சியில இருந்த அந்த ஒரு சமயத்துல சென்னை எக்மோர் ஸ்டேஷன் நோக்கி இந்தியால இருந்த எக்கச்சக்க மீடியாஸும் படையெடுக்க ஆரம்பிச்சாங்க. எப்படி இந்த ட்ரெயின் கொள்ளையடிக்கப்பட்டுச்சு, எவ்வளவு பேர் வந்து கொள்ளையடிச்சாங்க, ஓடுற ட்ரெயின்லயே வந்து கொள்ளையடிச்சாங்களா என்ன, அப்படி கொள்ளையடிச்சதுக்கு அப்புறம் எப்படி தப்பிச்சாங்க, அவங்களை நீங்க எப்ப பிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சாங்க. இப்படி மீடியாஸ் எக்கச்சக்கமான கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு உச்சக்கட்ட பிரஷரையும் கொடுத்துச்சு. அதனால இந்த கேஸை எப்படியாவது வேகமா சால்வ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே போலீஸும் தமிழ்நாடு போலீஸும் சேர்ந்து இந்த கேஸை வேகமா சால்வ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு துரிதப்படுத்துறாங்க. அப்படி துரிதப்படுத்தினாலே அந்த கொள்ளையடிக்கப்பட்ட அந்த கோச்ல இருந்து 4 பேர்ஸ் ஆஃப் கைரேயும் கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு சின்ன பிளட் சாம்பிளையும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்சனே அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்ல மேட்ச் ஆற கிரிமினல்ஸ் யாராவது தமிழ்நாட்டுல இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் வெரிஃபையும் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அப்படி வெரிஃபை பண்ணி பார்த்ததுல தமிழ்நாட்டுல இருந்த எந்த ஒரு கிரிமினலோட கைரேகையும் அந்த கோச்ல இருந்த கைரேகையோட மேட்ச் ஆகவே இல்ல. சோ இது பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்குது. இப்படி ஒரு பக்கம் போலீஸ் துவண்டு நின்னுட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் மீடியா பாத்தீங்கன்னா கண்ணா அப்படின்னு இந்த கேஸை பத்தி எழுத ஆரம்பிக்கிறாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பிரஷரை கொடுக்குது. இது போலீஸ்க்கு மட்டும் கிடையாது, கவர்மெண்ட்டுக்கே ஒரு மிகப்பெரிய பிரஷரை கொடுக்குது. அதனாலே இந்த கொள்ளைக்கும் ரயில்வேல வேலை பார்க்குற யாருக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்றத விசாரிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் முடிவு பண்றாங்க. அப்படி அவங்க முடிவு பண்ணதுக்கும் சில காரணங்கள் இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு டேல இந்த ட்ரெயின்ல இந்த கம்பார்ட்மெண்ட்ல தான் கட்டுக்கட்டா பணம் சேலத்துல இருந்து சென்னை நோக்கி வரப்போகுது அப்படின்றது எப்படி அந்த கொள்ளையர்களுக்கு எக்ஸாக்டா தெரிஞ்சிச்சு. அப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த ஒரு மெசேஜ் கண்டிப்பா ரயில்வேல வேலை பார்க்குற யார்கிட்ட தான் வெளியே போயிருக்கணும் அப்படின்ற கண்ணோட்டத்தோட தான் இப்ப ரயில்வேல வேலை பார்க்குற எல்லாரையும் பிடிச்சி போலீஸ் அக்குவேர் ஆணிவேரா விசாரிக்கிறாங்க. ஆனா என்ன விசாரிச்சாலும் போலீஸால யாரையுமே கண்டுபிடிக்க முடியல. அதாவது இவங்க தான் கொள்ளையர்களுக்கு துப்பு கொடுத்திருப்பாங்க அப்படின்ற விஷயத்த போலீஸால கண்டுபிடிக்கவே முடியல. சோ இந்த ஒரு விசாரணையும் போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை தான் கொடுத்துச்சு. சரி, நம்ம கண்டுபிடிச்ச ஃபிங்கர் பிரிண்ட்டும் கிரிமினல் ரெக்கார்டோட மேட்ச் ஆகல, யார் தான் துப்பு கொடுத்தாங்க அப்படின்ற விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியல. இது ரெண்டத்தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. சேலத்துல இருந்து விருத்தாச்சலம் வர அந்த ரயில்வே ட்ராக் ஏரியால ஏதாவது சிசிடிவி இருந்துச்சுன்னா அங்க இருக்கிற ஃபுட்டேஜை வச்சாவது ஏதாவது கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் போலீஸ் ட்ரை பண்றாங்க. ஆனா அங்கேயும் போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான் கிடைச்சிச்சு. ஏன்னா சேலம்ல இருந்து விருத்தாச்சலம் வர அந்த ரயில்வே ரூட்ல எந்த ஒரு சிசிடிவியும் கிடையாது. சிசிடிவி இல்லாட்டினா எப்படி ஃபுட்டேஜ் கிடைக்கும்? சோ போலீஸ்க்கு இதுவும் ஒரு மிகப்பெரிய பின்னடைவாகுது. சரி, இதுதான் இப்படி போச்சு. இவன் கொள்ளையடிச்சப்ப யாராவது ஒருத்தவங்களாவது நேரடியா பார்த்த சாட்சியாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஐ விட்னஸையும் தேடி பார்த்திருக்காங்க. ஆனா போலீஸால கொள்ளையடிச்சதை நேரடியா பார்த்த எந்த ஒரு ஐ விட்னஸையும் கண்டுபிடிக்கவே முடியல. சோ இப்படி ரயில்வே போலீஸும் தமிழ்நாடு போலீஸும் ஏதாவது ஒரு கோணத்திலேயாவது இந்த கேஸை சால்வ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவங்களும் வித்தியாசமா ட்ரை பண்ணி தான் பார்த்தாங்க. ஆனா என்ன ட்ரை பண்ணாலும் அவங்களுடைய ஒவ்வொரு முயற்சியிலும் தோல்வியில தான் முடிஞ்சே தவிர அவங்களுக்கு வெற்றியை தரவே இல்லை. இப்படியே நாட்களும் ஓடுது. கொள்ளையடிக்கப்பட்டு 3 நாட்களும் கடக்குது. ஆகஸ்ட் 11ஆம் தேதியும் வருது. அந்த ஒரு டைம்ல இந்த ராபர்ல ஈடுபட்ட எந்த ஒரு திருடனை இதுவரைக்கும் போலீஸ் கண்டுபிடிக்கவே இல்ல அப்படின்ற பிரஷர் கவர்மெண்ட் மேல விழவும் செய்து அப்படி விழுந்தனாலே இந்த ஒரு கேஸ் அபிஷியலா தமிழ்நாடு சிபிசிஐடிக்கு கவர்மெண்ட் மாத்தவும் செய்றாங்க. எஸ், இந்த சிபிசிஐடி டீம்ல பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ்பி செந்தில்குமரன் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த இன்வெஸ்டிகேஷன் நியமிக்கப்படுறாங்க. டிஎஸ்பி கிருஷ்ணன் அப்படின்றவங்க ஃபீல்டு ஹெட்டா நியமிக்கப்படுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு உதவி செய்யற விதமா சப் இன்ஸ்பெக்டர் சாஸ்தா இந்துசேகரன், ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் சாமி கண்ணு, ஹெட் கான்ஸ்டபிள் தண்டபாணி அப்படின்றவங்களும் நியமிக்கப்படுறாங்க. அப்படி ஒன்ஸ் இவங்க எல்லாரும் நியமிக்கப்பட்ட உடனே இந்த கேஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா அவங்க மறுபடியும் ரீ எக்ஸாமின் பண்ணி பாக்குறாங்க. அதாவது அந்த கொள்ளையடிக்கப்பட்ட கோச் அண்ட் பாக்ஸஸ் சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் அக்குவர அனுவரா மறுபடியும் ரீ எக்ஸாமின் பண்ணி பாக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த ட்ரெயினோட ரூட்டான சேலம் டு எக்மோர் கடையில இருக்கிற 350 கிலோமீட்டருமே மறுபடியும் ஒரு இடம் விடாம ரீட்ரேஸும் பண்ணி பாக்குறாங்க. அதாவது நைட்டும் பகலும் ஹார்ட் ஒர்க் பண்ணி பயங்கரமா ரீட்ரேஸ் பண்ணி பாக்குறாங்க. ஆனா என்னத்தான் இவங்க இவ்வளவு தூரம் ஹார்ட் ஒர்க் போட்டாலும் நைட்டும் பகலும் உழைத்தாலும் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட கிடைக்கிற மாதிரி தெரியல. இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷனை தான் கொடுக்குது. இருந்தாலும் நம்ம அந்த கேஸை இப்படியே விட்டுறக்கூடாது, இதுல எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற எந்த கோணத்துல யோசிச்சா நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்பதான் ஒரு செம்மையான ஐடியாவையும் கையில எடுக்கிறாங்க. அதுதான் டிஜிட்டல் ஃபோரன்சிக்கோட உதவியை நாடுறது. என் அன்னைக்கு அதாவது கொள்ளையடிக்கப்பட்ட நாள் அன்னைக்கு இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணவங்களோட மொபைல் சிக்னல்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த எல்லாரோட மொபைல் சிக்னல்ஸுமே ட்ராக் பண்ண சொல்றாங்க. அப்படி ட்ராக் பண்றப்ப யாரோட மொபைல் சிக்னல்ஸும் சஸ்பீசியஸா இருந்துச்சு அப்படின்னா அதை தனியா தூக்கிடலாம் இல்லையா? சோ அதுக்காக தான் கம்ப்ளீட்
கம்ப்ளீட்டா ட்ராக் பண்ண சொல்றாங்க. அப்படி ட்ராக் பண்ண சொன்ன இந்த ஒரு மூவ் தான் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூவையும் கொடுக்கவும் செய்யுது. எஸ் அன்னைக்கு இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ண சில நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா இவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சஸ்பீசியஸா மூவ் ஆகவும் செஞ்சிருக்கு. அப்படி நோட் பண்ண உடனே இந்த சஸ்பீசியஸான நம்பர்ஸ் மட்டும் தனியா பிரிச்செடுத்து அந்த நம்பர்ஸ்க்கு அந்த கால் லாக்ஸ் இருக்கும்போது அந்த கால் லாக்ஸ் எல்லாத்தையுமே ட்ராக் பண்ண சொல்றாங்க. அதாவது சஸ்பீசியஸா இருக்கிற இந்த நம்பர்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ்க்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிருக்காங்களா அப்படின்ற கால் லாக்ஸை செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி செக் பண்ணி பாக்குறப்ப இந்த சஸ்பீசியஸான நம்பர்ஸ்க்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவும் செஞ்சிருக்காங்க. அதுக்காக இந்த ஒரு கால் லாக் மட்டுமே மெயின் எவிடன்ஸா வச்சு இவங்க தான் குற்றவாளிகள் அப்படின்றத நம்மளால ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்றதும் போலீஸ்க்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா மேபி அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சொந்தக்காரங்களா இருக்கலாம், அவங்க அந்த இடத்துல இருந்து இறங்கி அவங்க உங்க ஊருக்கு போயிருக்கலாம், அப்படி போறவங்க அவங்களுக்குள்ள பேசிக்கவும் செஞ்சிருக்கலாம். சோ அப்படி இருக்கிறப்ப இந்த வெறும் கால் லாக் மட்டுமே மெயின் எவிடன்ஸா எடுக்க முடியாது அப்படின்றதும் போலீஸ்க்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் இதை நம்ம சாதாரணமா விட்டுற முடியாது, இதை இன்னும் கொஞ்சம் டீப்பா எடுத்து நம்ம சர்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சஸ்பீசியஸான நம்பர்ஸ் எல்லாமே எங்க ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத சர்ச் பண்ணி பாக்குறாங்க. அப்படி சர்ச் பண்ணி பாக்குறப்பதான் அந்த சஸ்பீசியஸான நம்பர்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட நம்பர்ஸ் கிடையாது, அது எல்லாமே மத்திய பிரதேசத்துல ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட நம்பர்ஸ் அப்படின்றத வெறித்தனமா கண்டுபிடிக்கவும் செய்றாங்க. இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா சிபிசிஐடிக்கு ஒரு மிகப்பெரிய ஹோப்பே கிடைக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அவங்க எடுத்து பார்த்துட்டு தமிழ்நாடு கிரிமினல்ஸ் எல்லாரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் மேட்ச் பண்ணி பார்க்கறப்ப எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டுமே மேட்ச் ஆகவே இல்லை இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயத்துல தான் போலீஸ் ஆல்ரெடி கன்ஃபியூஸ்டா இருந்தாங்க. அப்படி கன்ஃபியூஸ்ட் ஆகிற இந்த ஒரு சமயத்துல இந்த ரெஜிஸ்டர்டு நம்பர் எல்லாமே மத்திய பிரதேசம் சேர்ந்தது அப்படின்றத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அப்போ வந்த கிரிமினல்ஸ் லோக்கல் தமிழ்நாட்டில இருந்து வந்தவனுங்க கிடையாது, வெளியில இருந்து வந்தவனுங்க அப்படின்றத கண்டுபிடிச்சது தான் இப்ப சிபிசிஐடிக்கு மிகப்பெரிய ஹோப்பை கொடுக்கும் செய்யுது. ஆனா என்னதான் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு மிகப்பெரிய ஹோப்பை கொடுத்தாலும் இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சு இவங்க தான் குற்றவாளிகள் அப்படின்றத நம்மளால கன்ஃபார்ம் பண்ணிடவும் முடியாது. ஏன்னா மத்திய பிரதேசத்துல இருந்து மேபி பர்சன்ஸ் கூட இங்க வந்து டிராவல் பண்ணிவிட்டு போயிருக்கலாம். சோ அதனால எடுத்தவங்க கவுத்தம் சொல்லிட்டு இந்த நம்பர்ல கையில போயிட்டு நம்ம கைது பண்ணவும் முடியாது. இருந்தாலும் இந்த ஒரு லீடை நம்ம கையில வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் டீப்பா ரிசர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா இவங்க தான் குற்றவாளி அப்படின்றத நம்மளால தெளிவா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்பதான் இந்தியாலேயே யாருமே எதிர்பார்க்காத, யாருமே இது வரைக்கும் பண்ணிராத ஒரு மிகப்பெரிய ஸ்டெப்ப சிபிசிஐடி கையில எடுக்கிறாங்க. இது இந்தியால மட்டும் கிடையாது, உலகத்திலேயே எந்த ஒரு போலீஸுமே இப்படி ஒரு ஸ்டெப்ப கையில எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு அடிச்சு சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அடுத்த கட்ட மூவுக்கு நம்ம போகணும் அப்படின்னா இதை நம்ம பண்ணாதான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிசிஐடி யாரோட உதவியை நாடுறாங்க தெரியுமா? நாசாவோட உதவியை நாடுறாங்க. கொள்ளையடிக்கப்பட்ட அன்னைக்கு இரவு சேலம் டு எக்மோருக்கு டிராவல் பண்ண இந்த ட்ரெயின் பாத்துல பதிவான ஹை ரெசல்யூஷன் சேட்டலைட் இமேஜஸ் ஏதாச்சும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா எங்களுக்கு நீங்க கொடுங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அது எங்களுக்கு ரொம்பவே உதவிகரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாசா கிட்ட உதவியை நாடுறாங்க. நாசாவும் இந்த கேஸோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு நைட் பதிவான இந்த ஹை ரெசல்யூஷன் இமேஜஸ் சிபிசிஐடி ஹேண்ட் ஓவர் பண்ணவும் செய்றாங்க. அப்படி ஹேண்ட் ஓவர் பண்ண அந்த இமேஜஸ்ல இருந்த சில விஷயங்களை பார்த்த உடனே சிபிசிஐடியை சாக்காகவும் செய்றாங்க. அந்த இமேஜஸ்ல தெளிவா இந்த ட்ரெயினோட ரூஃப் டாப்ல சில பேர் உட்கார்ந்ததுக்கான சில் அவுட் இருக்குது தெளிவாவே தெரியுது. அப்படி உட்கார்ந்து அந்த சில் அவுட் இமேஜஸ் எல்லாமே விருத்தாச்சலத்துக்கு பக்கத்துல க்ளோஸரா நெருங்கின உடனே திடீர்னு டிஸப்பியர் ஆனதும் தெளிவா பதிவாகவும் செஞ்சிருக்கு. சோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்த உடனே சிபிசிஐடி கன்ஃபார்ம் பண்ணவே செஞ்சிருக்காங்க. சோ இவனுங்க தான் இந்த ட்ரெயினை கொள்ளையடிக்கவும் செஞ்சிருக்கானுங்க. அதுவும் விருத்தாச்சலத்துக்கு ரொம்ப க்ளோஸரா வர்ற அந்த சமயத்துல தான் இவனுங்க அந்த ட்ரெயின்ல இருந்து தப்பிச்சு போகவும் செஞ்சிருக்கானுங்க. அதாவது ட்ரெயினோட என்ஜின் மாத்துறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பாத்தீங்கன்னா தப்பிச்சு போகவும் செஞ்சிருக்கானுங்க. அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச அந்த சஸ்பிசியஸான நம்பர்ஸோட மூவ்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா இதோட ஒத்து போற மாதிரி இருக்குது அப்படின்றதையும் சிபிசிஐடி கண்டுபிடிக்கவும் செய்றாங்க. சோ இந்த ரெண்டு விஷயங்களையும் கம்பைன் பண்ணி, அதாவது சேட்டலைட் இமேஜரி சிஸ்டத்துல இருந்து கிடைச்ச சில எவிடன்ஸ் அண்ட் அந்த மொபைல் நம்பரை ட்ரேஸ் பண்ணதுல இருந்து கிடைச்ச விஷயங்கள் ரெண்டுமே கம்பைன் பண்ணி இந்த ரெண்டோட சிங்கார கிட்டத்தட்ட 11 பேரை போலீஸ் கண்டுபிடிக்கவும் செய்றாங்க. அந்த 11 பேருமே மத்திய பிரதேச சேர்ந்தவங்க அப்படின்றதையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஒன்ஸ் இதை கண்டுபிடிச்ச உடனே மேபி இவனுங்க தான் இந்த கொள்ளையை அடிச்சிருப்பானுங்க அப்படின்றதையும் கிட்டத்தட்ட போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணவும் செய்றாங்க. கண்டுபிடிக்கிறதோட மட்டும் இல்லாம அக்டோபர் மாசம் 12ஆம் தேதி 2018 வருஷம், அதாவது இந்த கொள்ளை நடந்தது எக்ஸாக்டா 2 வருடங்கள் கழித்து மத்திய பிரதேச போலீஸோட உதவியோட இந்த 11 லிஸ்ட்ல இருக்கிற 2 நபர்களான தினேஷ் பாதி, ரோகன் பாதி அப்படின்ற 2 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணவும் செய்றாங்க. அப்படி இவங்க 2 பேரை அரெஸ்ட் பண்ணோடனே விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. இந்த விசாரணையோட ஆரம்பத்துல எங்களுக்கும் இந்த கொள்ளைக்கும் சம்பந்தமே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி நழுவிட்டே இருந்திருக்கானுங்க. ஆனா என்னதான் அவங்க நழுவினாலும் போலீஸ் துருவி விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிச்சதுல ஃபைனலா இந்த கொள்ளை அடிச்சது எங்க கேங்கான பாரதி கேங்கு. இந்த கேங்கோட லீடரு மொகார் சிங் பாரதி அப்படின்றத ஒத்துக்கவும் செய்றானுங்க. சோ இப்படி இவங்க ஒத்துக்கிட்டோன்னே யார் அந்த பாரதி கேங் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தேடியும் பார்த்திருக்காங்க. அப்படி தேடி பார்த்ததுல எக்கச்சக்கமான திடுக்கிடும் தகவல்கள் வெளிவரவும் செஞ்சுச்சு.
மத்திய பிரதேசத்துல இருக்கிற குணா அப்படின்ற ஏரியால பாத்தீங்கன்னா ஒரு கிரிமினல் நெட்வொர்க் இருந்திருக்கு. அந்த நெட்வொர்க்கை பாத்தீங்கன்னா கிரண் அப்படின்றவன் தான் வழிநடத்தி சென்றிருக்கிறான். அவன் எக்கச்சக்கமான கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட்டு மக்களுக்கு தொந்தரவு தந்தனாலேயே போலீஸ் அவனை என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடுறாங்க. அப்படி அவன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த கிரிமினல் நெட்வொர்க்கு ஒரு தலைவன் வந்திருக்கான். அவன் தான் மொகார் சிங் பார்தி. இவன் பாத்தீங்கன்னா அவனுடைய ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் சேர்ந்துட்டு ஒரு மிகப்பெரிய கிரிமினல் நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணிருக்கான். அந்த கேங் தான் பார்தி கேங். அப்படி ஃபார்ம் ஆன இந்த பார்தி கேங் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஹை ப்ரொஃபைல் ராபரில இதுக்கு முன்னாடி ஈடுபட்டு இருக்காங்க. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இவங்க இதுக்கு முன்னாடியே ராஜஸ்தான், டெல்லி, ஹரியானா, குஜராத், மகாராஷ்டிரா, ஜம்மு காஷ்மீர் சொல்லிட்டு எக்கச்சக்கமான இடங்கள்ல எக்கச்சக்கமான வயலண்ட் கிரைம்ஸ் பண்ணிருக்காங்க. அப்படி பண்ணதுக்கு அப்புறம் அங்கே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா போலீஸ்ல மாட்டிக்கிருவோம் அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க அங்க இருந்து இவங்களுடைய லொகேஷன்ஸ் சவுத் இந்தியா பக்கம் திருப்பிருக்காங்க. அப்படி திருப்பதில இவங்க 2016 வருஷம் தமிழ்நாட்டுல வந்து குடிபெயரவும் செஞ்சிருக்காங்க. அதுவும் முக்கியமா சேலத்தோட ரயில்வே டிராக்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த ரயில்வே டிராக்ஸுக்கு பக்கத்துல சின்ன சின்ன டென்ட் மாதிரியான அமைப்புகளை அமைச்சு தங்கவும் செஞ்சிருக்காங்க. அப்படி தங்குறதோட மட்டும் இல்லாம சாலையோர வியாபாரிகள் மாதிரியும் தினக்கூலி மாதிரியான வேலையும் பார்த்து அவங்க மேல எந்த விதமான டவுட்டும் வராத அளவுக்கு தான் நடந்துக்கவும் செஞ்சிருக்காங்க. அப்படி இவங்க வெளியில யாருக்குமே சந்தேகம் வராம நடந்துட்டு இருக்கப்பயே உள்ள இன்டீரியரா இன்னொரு பிளானையும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது இவங்களுடைய அடுத்த ராபரிக்கும் ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல சேலம்ல ரவுடியா இருந்த ஒருத்தர் இருந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு கிடைக்கவும் செஞ்சிருக்கு. அதுதான் சேலம் சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸ்ல கிட்டத்தட்ட 343 கோடி சாயில் நோட்ஸ் சேலத்துல இருந்து சென்னையை நோக்கி ஆகஸ்ட் 8ஆம் தேதி போகுது அப்படின்றது. சோ இந்த ஒரு டிப் கிடைச்ச உடனே அந்த ட்ரெயினை பத்தி அக்கு வேற அணி வேற எல்லா டீடைலையும் கலெக்ட் பண்றாங்க. அப்படி கலெக்ட் பண்ணதுலதான் இது இங்க இருந்து இது வரைக்கும் டீசல் இன்ஜின்ல போகும், அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் இன்ஜின் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைலையும் கெட் பண்ணி அவங்களுடைய பிளான் அக்யூரேட்டா போட்டு 5 பேர் ட்ரெயின்ல ஏறோம், கொள்ளையடிக்கிறோம். மிச்சம் இருக்கிற 6 பேர் கெட்டவே வேணோட வயலூர் பிஸ்ட் நிக்கணும். அங்க இருந்து நம்ம 11 பேர் கொள்ளையடிச்சு தப்பிச்சு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிளானையும் கம்ப்ளீட்டா போடவும் செஞ்சிருக்கானுங்க. போடுறதோட மட்டும் இல்லாம அதை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணவும் செஞ்சிருக்கானுங்க. சோ இந்த எல்லா விஷயத்தையும் ரோகன் அண்ட் தினேஷ் பாதிட்ட சிபிசிஐடி கெட் பண்ண உடனே மத்திய பிரதேசத்துக்கு விரைந்து போகவும் செய்றாங்க. அப்படி மத்திய பிரதேஷ் போய் பார்க்குறப்ப தான் அவங்களுக்கே தெரியுது இதுல இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜெயில ஒவ்வொரு கேஸ்ல உள்ள போய் உட்காந்துருக்கானுங்க அப்படின்றது. ஆனா எனக்கு தான் இவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜெயில உட்காந்துருந்தாலும் இதுதானே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கேஸ், அதாவது ஹை ப்ரொஃபைல் கேஸ். ஸோ அதனாலேயே ஜெயில இருந்தாலும் பரவாயில்ல அவங்களை நீங்க அங்கேயே போய் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷனும் கொடுத்துறாங்க. அதனாலேயே அவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஜெயில வச்சு போலீஸ் அரெஸ்ட் பண்ணவும் செய்யறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா மோகர் சிங் பார்ட்டி, ருசி பார்ட்டி, மகேஷ் பார்ட்டி, அப்புறம் கிருஷ்ணா அலியாஸ் காலியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் பாத்தீங்கன்னா குணா சென்ட்ரல் ஜெயில இருந்து அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பில்லி அலியாஸ் பிரிஜ்மோகன் பார்ட்டி அப்படின்றவன பாத்தீங்கன்னா அசோக் நகர் ஜெயில இருந்து அரெஸ்ட் பண்றாங்க. சோ இப்படி அரெஸ்ட் பண்ணவங்க எல்லாரையும் பாத்தீங்கன்னா சென்னைக்கு ட்ரையலுக்காக கூப்பிட்டு வர்றாங்க. அப்படி கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த ராபர் என்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது அக்குவேர் அனுவரா எல்லாத்தையுமே அவனுங்க பாத்தீங்கன்னா ஒத்துக்கிறவும் செய்யறாங்க. அப்படி ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அது கேட்கப்பட்ட முக்கியமான கேள்வி அதுதான், இவ்வளவு பணத்தை கொள்ளையடிச்சீங்களா, கொள்ளையடிச்சதுக்கு அப்புறம் அதை என்னடா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்படி கேட்ட உடனே அவங்க சொன்ன பதில் தான் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு விதமான நகைப்பை கிரியேட் பண்ணுச்சு. அப்படி என்னத்த சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட போங்க சார், நாங்க வேற லெவல்ல பிளான் போட்டு மணி வேஸ்ட் அளவுக்கு செம்மையா கொள்ளையடிக்கிறோம் அப்படின்னு நினைச்சு 5.78 கோடி கொள்ளையடிச்சு கொண்டு போனோம். அப்படி கொண்டு போனோடனே மொத்த அமௌண்ட் ஒரே டைம்ல செலவு பண்ணோம் அப்படின்னா மேபி நம்ம மேல சஸ்பிஷியஸ் வந்து நம்ம போலீஸ் அரெஸ்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனாலேயே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம செலவு பண்ணி ப்ராப்பர்ட்டிஸா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போன கொஞ்சம் அமௌண்ட்ல முதல் ப்ராப்பர்ட்டிஸா வாங்கி போட்டோம். சோ கொஞ்ச நாள் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அமௌண்ட்டா எடுத்து செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான போட்டு வச்சோம். ஆனா எங்களுக்கு மேல ஒரு பிளான் வேற லெவல்ல நடந்து நாங்க கொள்ளையடிச்ச 3 மாசத்துல மோடிஜி வந்து டிமானிட்டைசேஷன் பண்ணி விட்டாப்ல. சோ அதனாலேயே நாங்க கொள்ளையடிச்ச பணத்துல 500 ரூபாய் 1000 ரூபான்னு சொல்லிட்டு எதுவுமே செல்லாம போயிருச்சு. 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லல அப்படினாலே நாங்க கொள்ளையடிச்ச பணத்துல மேக்ஸிமம் பணம் வேஸ்டா போயிடும் இல்லையா சார். சோ அதனாலேயே வேற வழியே இல்லாம கொள்ளையடிச்ச பணத்தை வெறும் காகிதமா நினைச்சு கீழே எரிக்கவும் செஞ்சோம். மிச்ச பணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆத்தங்கரையில போய் கீழே கொட்டி விடவும் செஞ்சோம் சார். அவ்வளவுதான் எங்களால பண்ண முடிஞ்ச தவிர அது எங்களால அனுபவிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரத்த கண்ணீர் விட்டு அழுகவும் செஞ்சானுங்களா. ஆனா எது எப்படியோ போலீஸோட விடாம முயற்சினால எவ்வளவு நாளானாலும் பரவாயில்ல இந்த குற்றவாளிகளை நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணதுனால கிட்டத்தட்ட 730 நாட்கள் கழித்து இந்த கொள்ளையில் ஈடுபட்ட எல்லா நபர்களுக்குமே சக்சஸ்ஃபுல்லா போலீஸ் தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. இது உண்மையிலேயே வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா யாருமே எதிர்பார்க்காதோடமா யாருமே இது வரைக்கும் கையில எடுக்காத நாசாவோட உதவியை நாடி இந்த கேஸை சால்வ் பண்ணதான் இந்த கேஸ்ல இருக்கிற ஹைலைட்டான விஷயமாவே அமையவும் செஞ்சுச்சு. இந்த ஒரு கேஸுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ரயில்வே சிஸ்டத்துல எக்கச்சக்கமான செக்யூரிட்டி சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணவும் செஞ்சாங்க. அதாவது அட்வான்ஸ்டு சிசிடிவி கேமராஸ், கார்ட்ஸ் பக்கத்துல இருக்கிற ரயில் பெட்டில உட்கார வைக்கிறதுக்கு பதிலா பணத்தை ஏத்திட்டு போற அதே பெட்டில உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணாங்க. அண்ட் அட்வான்ஸ்டு ட்ராக்கிங் ஜிபிஎஸ் சிஸ்டத்தையும் ஆட் பண்ணாங்க. இதை தாண்டி எந்தெந்த விஷயத்தெல்லாம் செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுமோ அந்த எல்லா விஷயத்தையும்
வருஷத்துலயுமே செக்யூரிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணவும் செஞ்சாங்க. ஆனா இந்த கேஸோட விளைவா இவ்வளவு செக்யூரிட்டி சிஸ்டத்துல இவ்வளவு சேஞ்சஸை கிரியேட் பண்ணாலும் இந்த கேஸோட ஃபைனல் ஹியரிங் 2021 வருஷம் வந்துச்சு. அப்படி வந்து அந்த ஃபைனல் ஹியரிங்ல கொடுத்த தீர்ப்பு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஒரு மிகப்பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷனை கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லியானோ. ஏன்னா அந்த ஃபைனல் ஹியரிங்ல இந்த கொள்ளையடிக்கிறதுக்கு மாஸ்டர் மைண்டா செயல்பட்ட முகார் சிங் பாரதி இருக்கான் பாத்தீங்களா, அவனை விடுவிச்சுட்டாங்க. அதாவது இந்த கேஸ்ல வந்து அவனை விடுவிக்கிறதா அறிவிக்கவும் செஞ்சுட்டாங்க. என்னங்கடா சொல்றீங்க, இவ்வளவு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி அவங்களே அதை ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் எப்படி விடுவிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, எனக்கு தான் இவ்வளவு எவிடன்ஸை சப்மிட் பண்ணாலும் இவங்க தான் அதை கொள்ளையடிச்சாங்க அப்படின்றத நேரடியா பார்த்த எந்த ஒரு ஐ விட்னஸும் இந்த கேஸ்ல கிடையாது. அதே நேரத்துல இவன் தான் இந்த கொள்ளையில ஈடுபட்டிருக்கான் அப்படின்றதுக்கான எந்த விதமான கன்க்ளூசிவான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கல இல்லையா. சோ அப்படி இருக்கிறப்ப இவன் தான் அதை கொள்ளையடிச்சிருப்பான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணவும் முடியாது இல்லையா. சோ அப்படி சட்டத்தின் பார்வையில பாக்குறப்ப இவன் குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ்ல இருந்து இவனை விடுவிக்கவும் செஞ்சிருக்காங்க. ஆனா அதுக்காக விடுவிச்சுட்டாங்க அப்படின்றதுக்காக இவன் வீட்டுல போய் இப்ப ஹாயா இருக்கானா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஏன்னா இந்தியா முழுக்க எக்கச்சக்கமான ஸ்டேட்ல இவனுக்கு எதிராக கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பெண்டிங் கேசஸ் நடந்துட்டு தான் இருக்கு. அந்த கேசஸ்னாலேயே பாத்தீங்கன்னா இவன் இன்னமும் ஜெயில தான் தன்னோட வாழ்க்கையை கழிச்சிட்டு இருக்கான் அப்படின்னும் சொல்லப்படுது. சோ இந்த ஒரு கேஸை பத்தின உங்களோட கருத்து என்ன, கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.